யானை வந்தால் எங்களை சேர்த்து போடும்போது எனக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது. அதான் ஒரு மாதிரி நாங்கள் இந்த இடம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து போயிருக்கு. இதில் பாருங்க யானையில் லத்தி எல்லாம் இருக்குது. அதுவும் பாரதி என்ன இந்த மயில் ரக வச்சுருக்கேன். இந்த மயில் ரக இந்த இடம் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த சிகிரியா போனாக்களே தெரியும். இந்த இடத்த நீங்கள் பாருங்க எப்படி இந்த கரங்கள்ல எல்லாம் வெட்டி இருக்கிற மட்டும் இந்த தாமரை எப்படி வடிவா பூத்துருக்கண்டு பாருங்க. கடற்கரை மகா வித்தியாலயம் இப்போ இதெல்லாம் அதனுடைய பாகங்கள். வணக்கம் ரோவலே, இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா நீங்களா நெக்பீங்கள். நான் இந்த காட்டுக்கு நிற்கிறேன்றோன்னே ஏதாவது இராணுவ முகாம் விடுவிக்கப்பட்டிருக்கேன்னா நெப்பீங்கள். இல்லை, இது இராணுவ முகாம் இல்லை. 1001 படம் பார்த்தா அது 1001 படத்தில் எப்படி போய் அவை சோழர்களுடைய சாம்ராஜ்யத்தை கண்டுபிடிக்கணும் என்ற மாதிரி தான் நாங்களும் வந்து இன்றைக்கு முத்தையங்கட்டு மன்னனுடைய ஒரு சாம்ராஜ்யத்தை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். இது வந்து முத்தையங்கட்டு காட்டுப்பகுதிக்கு வந்து இருக்கிறத வந்து தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலம் தேடி இந்த மன்னனுடைய அரண்மனையின் எச்சங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்களாம் பார்க்க போகிறீங்க. எப்படி கஷ்டப்பட்டு வாரம்ன்றது நான் காலையில் காட்ட போகிறோம். யாரும் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒன்று காலையில் பார்க்க விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஆதரவு வரீங்க நம்புகிறேன். காலையில் தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த அரண்மனையுடைய எஞ்சிய பாகங்கள் இருக்குன்னு பாருங்க. அதோடு வந்து பார்த்தா இது யானைக்காடு. யானையெல்லாம் காலையிலெல்லாம் வந்து நின்று போயிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. காலையை தொடர்ந்து பார்ப்போம் என்னமா இந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்களாண்டா அரண்மனை தான் போகிறோம். இங்கே வந்து ஒரு மன்னனுடைய அரண்மனை இருக்குன்னு சொல்லினோம். இப்போ அந்த அரண்மனையை தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு பச்சை வயல் எல்லாம் காற்று எல்லாம் சும்மா அந்தமாக இருக்குது. குளுமையோட சேர்ந்ததா இங்கே இதுக்கெல்லாம் தண்ணி போய்கொண்டிருக்கு இப்போ வயல்களுக்கு. இதில் பார்த்தீங்களா இந்த தாமரைப்பூ எப்படி வடிவாக பூத்துருக்கண்டு வேறுங்கோ. ஒரு சின்னன், அதாவது வயலுக்கு நடுவில் ஒரு குளம் மாதிரி கொண்டு இந்த தாமரையில் பூத்துருக்கு. அது சிவத்த தாமரைப்பூ சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஆனால் இப்போ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறது இருக்குது. ஆனால் இது போகிறது கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. ஆனால் கரையோரத்தில் இருக்குது அந்த தாமரை போட்டுன்றது. போனால் பிடுங்கலாம். எதால் போகிறேன்னு தெரியலை, இல்லாட்டி போய் பிடுங்கிட்டு வரலாம். இதுக்குள்ளே போக முடியாது. இதில் இருக்க அந்த கரையில் இருக்குது, அதை வந்து சாப்பிட்றது. கடற்கரை மகா வித்தியாலயம் தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் நீங்கள் ஹோட்டல் கூட போய் கிடக்கு. தனி நிலப்பரப்பு அழகுன்றது ஒரு தனி அழகுதான். ஆறு ஆத்து வாய்க்கால், இங்கெல்லாம் வயல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து தங்களுடைய அங்காள, அதாவது இந்த பிரதான வீதியில இருந்து அவங்க வீடுகளுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலமானது வந்து நிரந்தர பாலம் வந்து அமைச்சு கொடுக்கலையோ இல்லை அமைக்க பெறையிலையோ என்னன்னு தெரியாது. ஃபுல்லாக வந்து ஒரு தற்காலிக பாலம் மாதிரி தான் போட்டிருக்கிறோம். இந்த மரங்களை வச்சு தான் செய்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அந்த போன முறையெல்லாம் எத்தனையோ பாலம் வந்து டிப்பா புயலுக்குள்ள வந்து அப்படியே போனதையும் பார்க்கக்கூடியா இருந்தது. அப்படியே அடிச்சு கொண்டு போனால் அவையில் இஞ்சால, அதாவது ஒரு பிரதான வீதிக்கு வர்றது வந்து பெரிய ஒரு சிரமத்தை எதிர்நோக்கிவிடும். இதுக்குள்ளால போய்த்தானா போகணும். இங்கே வரணும். இப்படி இதைத்தான் நான் சொன்னேன், இந்த பாலக்கெல்லாம் அப்படி உடைஞ்சிருக்கும். இந்த இடத்துல போயிருக்கு. இதில் கோயில் எல்லாம் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் நடக்கிற காலப்பகுதியில் வந்து இந்த மன்னர்மார் வந்து இந்த காட்டுப்பகுதிக்கு வந்து இருப்பிடம் தங்களுடைய ரகசியமாக இப்போ இந்த காட்டுக்கு இருந்து படைகளை திரட்டி கொண்டு இப்போ திருப்பி அந்த தங்களை ஆக்கிரமித்த மன்னனை வந்து விரட்டி அடித்து விட்டு இப்போ தங்களுடைய ஆட்சியை செய்வதாக வந்து வரலாறுகளில் படிச்சிருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த முத்தையங்காட்டு என்ற இடத்துல வந்து அப்படி ஒரு அரண்மனையை தான் உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். இது வந்து அந்த மன்னர் இருந்த இடத்துக்கு அருகாமையில் உள்ள கோயில். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த கோட்டைகளுக்கு பக்கத்திலே எல்லாம் வந்து இந்த அரண்மனைகளுக்கு பக்கத்திலே எல்லாம் அவையில் போகும்போது இந்த கோயில்களை வழிபட்டுட்டு யுத்தங்களுக்கு போகிறதா வந்து வரலாறுகள் எல்லாம் நீங்கள் படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு ஆலயமாக கூட இந்த ஆலயம் இருக்கலாம். இந்த ஆலயத்துலேருந்து தான் நாங்கள் இப்போ அந்த இடத்த உங்களுக்கு காட்ட போகிறோம்.
அப்படி மன்னர்கள் வந்து இருந்து படையை திரட்டி போய் தங்கள் ஆக்கிரமிப்புக்கு வந்த மன்னர் மேலே அடித்து விரட்டியதாக வந்து வரலாறுகள் வந்து கூறப்படுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு இடத்துலையும் அப்படி அரண்மனை இருக்கலாம்ன்றது தான் கூறப்படுகின்றது. ஆனால் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலையும் வந்து சொல்லப்படையில. ஆனால் பல இடங்களில் கிட்டத்தட்ட இந்த முத்தையங்காட்டு குளம் வந்து டிட்பா புயலால் வந்து உடைந்த பகுதிகளில் வந்து இந்த ஊர் மக்கள் சொன்னால் காட்டுக்குள்ளே வந்து இப்படியான இடங்கள் இருக்குன்னு சொல்லி, அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோண்ட முன்னுக்கு ஒரு வீடியோன்னு போட்டிருப்பேன், இந்த பூதமடிக்க கல்லண்டு அப்படியும் ஒரு கல் கூட்டம் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையும் இங்கே இருக்கிறதாக கூறப்படுது. அதாவது அரண்மனைன்ற சிதைவுகள்லாம் இங்கே இருக்கிறது கூறப்படுகிறது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கம்மன் பகுதியிலேயும் வந்து ஒரு அரண்மனை இருக்கிறதா வந்து, அதாவது இந்த அரண்மனையில சிதைவுகள் இருக்கிறதா வந்து கூறப்படுகின்றது. உண்மையோ பொய்யோன்னு தெரியல, அப்படியான ஒரு சிதைவு இருக்கிறதா சொல்லினா இப்போ நாங்கள் அப்படியான ஒரு இடத்துக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த அரண்மனையாக இது இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்படி செழிப்பாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். முத்தையங்காட்டு வந்து இன்று வரைக்கும் ஒரு பிரபலியமான இடம். அப்படியான ஒரு இடத்துல வந்து இப்படியான அரண்மனைகள் இருந்ததை வந்து இப்போ நாங்கள் பார்க்க போய்க்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னோட நண்பர்கள் எல்லாம் அந்த வேலைண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டினா, இப்போ ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இது முக்கியமாக சொல்லணும், என்னுடைய சிநேகிதம் வந்து நமோர்வண்ணி அவர் வந்து போட்டோர். இப்போ யானை ஒன்று கிடங்கு விழுந்திருந்தால் அதே மாதிரி பார்த்தா இது யானை காடு. அதாவது யானை வந்து நேற்று இந்த இடத்துக்கு வந்து போயிருக்குது. இதில் பாருங்க யானைன்ற லத்தி எல்லாம் இருக்குது, அதுவும் பச்சையாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இப்போ 4 பேரும் வந்து 4 திசையில் நிற்கிறோம். பாரதி எண்ணையும் மற்ற சிநேகிதம் அங்கே, நான் இந்தியாவில் பக்கத்தால் போகிறேன், இவர் இந்த இடத்த போகிறார். எதால் போகணுமென்று வந்து எங்களுக்கு அந்த பாதை வந்து அப்படியே தெரியலை. நான் வந்து இதால் ஏறி பார்க்க போகிறேன் இங்கே போகுதுன்னு சொல்லி. ஆனால் யானை நிற்கிதோன்றது தான் பெரிய சந்தேகம். இது இல்லை, இங்கே நின்றா ஒன்றும் செய்யலாது. மற்றும் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், காஞ்சோண்டி வந்து அதிகமாக இருக்கதே பார்க்கல. இங்கே யானை லத்தி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நேரி பார்க்க போகிறோம். நான் இப்படியான ஒரு இடத்துக்கு இந்த முத்தையங்காட்டு குளமுடைஞ்ச பகுதியில் வந்து நேரத்தில் வந்து வந்திருக்கிறேன். இதுக்கு நெஞ்சுக்க தண்ணியும் இல்லாமல் கிடக்கு. இதுக்கு யானை இங்கே நிற்கிதுன்னு சொல்லி இதுதான் அந்த இடம். மற்ற இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், நான் இங்கே இந்த முத்தையங்காட்டு குளத்தினுடைய இந்த குளமுடைத்து இந்த குளத்தால் மேலதைய தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்காக வந்து இந்த இடத்துல பால் என்று சொல்கிறப்பறம் வெட்டினவேல். அப்போக்கு நான் இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா செங்கல் எல்லாம் இருந்தது. அந்த செங்கல் சிதைவுகளை உங்களுக்கு காட்டுற பாருங்க. இங்கே இதுலாம் செங்கல்கள் இருக்குது. அப்போ நான் வந்து பாரதியம் கிடையாது இந்த இடத்துக்கு செங்கல் எல்லாம் வந்து சொல்ல. அப்போ சில வீடுகள் கட்டி இருந்து இப்படின்ற மாதிரி பாரதி என்ன சொன்னவர். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து செங்கலால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடம். அப்போ இந்த இடம் வந்து செங்கலால் இருக்கிறத வந்து நான் கேட்டுறேனே. இந்த இடத்துல செங்கல் வந்ததான், செங்கலும் வந்து அகலமான செங்கல்கள் இருக்கிற மாதிரி சின்ன நிலை எல்லாம் பெரிய பெரிய அகல செங்கல்கள். அப்புறம் பாரதியனை கேட்டேன், சில விளையா தேவையை கொண்டு வச்சிருப்போம்னு சொல்லி. ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த இடத்துல அரண்மனை இருந்திருக்கணும். அரண்மனையின் சுவர்களோட எச்சங்களாக கூட இது இருந்திருக்கலாம். இப்போ எங்கே போகிறாண்டு கூட தெரியாமல் இருக்குது. இதுக்காக போகிறாண்டு ஏன்னா இதில் ஒரு அண்ணா அங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரண்டார். அவர் வந்து வரையில இன்றைக்கு வேலைக்கு போயிட்டாராம். பாரதி எனக்கு இருக்கா, இதுக்கு உடஞ்ச கல் எல்லாம் இருக்கா, இதுக்கு விரட்டா. அண்ணா இங்கே வாங்கோ. எல்லா இடமும் இது செங்கல் உள்ள எச்சங்கள். அதோட பார்த்தீங்கன்னா யானை லத்தி. நண்பன், இதுக்கே அந்த யானைன்ற இது குட்டி விழுந்து எடுத்த நீங்கள் யானை குட்டி இந்த பகுதியிலான அந்த யானை குட்டி இதுக்கெல்லாம் அந்த செங்கல்லாம் உடஞ்சி கல்லெல்லாம் கிடக்கு. வாங்க போ. இதுக்கெல்லாம் யானை நின்று போயிருக்குது. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம் மாதிரி தான் தெரியுது. வாங்க கொண்டே காடலாம். இங்கே வாங்க. இதுக்குள்ள பல பல எச்சங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த அரண்மனைன்னு சொல்லினா அந்த அரண்மனையோ என்ன ஒன்று தெரியலை. நான் கொண்டே காட்டுறேன்னு பாருங்கோ. இங்கே பாருங்கோ. இந்த எச்சங்களை பாருங்க. இங்கே இதில் எல்லாம் இந்த கல்லெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த கோயில்கள
இந்த அத்திவாரத்துக்கு மேலே வந்து போட்டு மூலஸ்தானங்களுக்கு சுத்தவரை வந்து கருங்கல் வேலையில் செய்கிற மாதிரி இது கிடக்குது. இதுன்ற எச்சங்கள் மாதிரி இங்கே பல இருக்குது. அதை உங்களுக்கு காட்ட போகிறோம். பார்ப்போம். இப்போ அந்த அரண்மனைன்ற நுழைவாயில் மாயெல்லாம் இருக்குன்னு சொல்லினா அதில் தான் கொண்டு காட்ட போகிறேன். பார்ப்போம் எங்கே அந்த இடம் இருக்குண்டு. நாங்கள் போய்கொண்டிருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. வணக்கண்டா மாப்பிள்ளை முத்தையங்கட்டு காட்டில் இருந்துன்னு சொல்லி ஒருத்தன் வெளியில் வந்துட்டானுண்டா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே பாருங்க, இந்த சீமை கிழுவ மரம், அதாவது கிளிசரியான்னு சொல்கிற மரத்தையெல்லாம் இப்படி முறிச்சு வச்சுருக்கான்ட்டு பாருங்க கொம்பன். அவள் இதுக்கெல்லாம் நம்பி போகக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன். இதில் மயில் ரகெல்லாம் கணக்க கிடக்குது. இப்போ இந்த பயணங்கள் வந்து புது அனுபவம். இந்த காடுகளுக்கு போகிறன்றது புதுசு. இப்போ இந்த இராணுவ முகாம்கள் கொண்டே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதேமாதிரி மணலாறுகள் கொண்டே காட்டியிருப்பேன். அப்பேக்க போனது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடைக்கல. இங்கே பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த கிளிசரியா மரம்ன்றது, அதாவது கிழுவ மரம்ன்றது என்னென்னு வந்திருக்கும். இது வந்து பெரும்பான்மை பார்த்தா இந்த நகர்ப்பகுதிக்கெலாம் இருக்கும். இந்த ஆக்கள் வாழ்கிற பகுதியில் இந்த ஆடுகளுக்கு தீவனங்களை தான் இது பயன்படுத்தினோம். ஆனால் இது இந்த இடத்துல என்னத்துக்கு இருக்குது? சில இங்கே விவசாயம் செய்கிறதுக்கு கிருமி நாசினியாக பயன்படுத்தினமையோ என்னத்துக்குன்னு தெரியலை. இதில் பற்றி யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கோ. இங்கே வாங்க, இந்த இடத்துலையும் அந்த கல் இருக்கணும், பூதம் அடிக்கிற கல். இங்கே பாருங்க, இது இந்த நீளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூதம் அடிக்க கல்லுன்னு சொல்கிற கல். இங்கே பாருங்க, இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையுடைய சிதைவுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது அரண்மனையோ இல்லாட்டி கோயிலோண்டு கூட தெரியலை, முழு சிதைவு இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, என்னென்னா அது வந்து உண்மையிலேயே வந்து பூதமடிக்கிற கல்லோ இல்லாட்டி எங்கே மன்னர்களால் வந்து தங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு அணைக்கட்டோன்று தெரியலை. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து இந்த சிதைவுகளை தான் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த சிதைவுகள், இந்த கல் சில வேலை இது கோயிலாகவும் இருந்திருக்கலாம், என்னென்னதுக்கான அரண்மனையில் தான் பெரும்பான்மையாக கூறினோம். அதோடைய சிதைவுகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இது வந்து இன்னும் ஒரு ஃபுல்லாக வந்து இருக்கிறதையும் பார்க்கலாம். அந்த இடத்துல இப்போ நாங்கள் போகிறோம். இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இந்த செங்கற்கள் எல்லாம் இந்த இடத்துல அடுக்கி கிடக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல மண்ணெல்லாம் வந்து மேலே மூடிட்டுது, அப்படி தான் ரீசனாக இருக்கலாம். சில இந்த இடத்த அவையில் மறைச்சிருக்கலாம். பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை. இந்த இடத்த நீங்கள் பாருங்கள், எப்படி இந்த கரங்கள் எல்லாம் வெட்டியிருக்கணும்னு சொல்லி. இது வந்து உண்மையிலேயே இங்கே ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த செங்கல்களை பாருங்கள், இங்கே இந்த செங்கலையில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடம் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த சிகிரியா போனாங்களே தெரியும். இப்படி இந்த கருங்கல்லில் அடுக்கப்பட்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த மண் அரிப்புகளை தடுக்கிறதுக்கும் மற்ற அந்த இடத்தை வந்து கொஞ்சம் போட்டு பெருசாக உயர்த்துறதுக்கும் இப்படியான இதை தான் பயன்படுத்தினோம். இது இந்த நிலம் ஃபுல்லாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த கரையான் புத்துகள் வந்து எழும்பி அந்த இடங்களை மறைச்சிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போய் உள்ளே போய் அந்த அரண்மனை எப்படி கண்டு காட்டுறோம். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையோட சிதைவுகளை தான் நீங்கள் பார்ப்பீங்கள். அவ்வளோதுக்கு வந்து இங்கே இந்த சிதைவுகள்லாம் இருக்குங்க. இதில் எல்லாம் அந்த கருங்கல் சிதைவுகள் இருக்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி நாங்கள் அந்த அரண்மனையின் நுழைவாயில்களுக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கிறோம். ஆனால் அந்த இடம் வந்து எங்களுக்கு மட்டுப்பிடிக்க முடியாமல் இருக்குது. பார்ப்போம். நண்பன் வாராண்ட நண்பன் எங்களோட வரையில் இதில் வந்து குருவி கூடுன்னு இருக்குது. ஒரு மாதிரி நாங்கள் அந்த இடம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட மண்டியெல்லாம் உடைஞ்சிட்டு. என்ன நான் காட்டுக்கு கொண்டு விட்டால் தெரியும், நான் இதால் போகிறது இதால் வாரன்னு கூட தெரியாது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இழந்த முள், இழந்த மாதிரி இன்னொரு சின்ன பழம், சூரப்பழம்னு சொல்கிறது, அது இந்த முள் எல்லாம் இது வந்து குத்துது. சட்டியான கஷ்டத்தில் இந்த வீடியோ எடுக்கிறோம். மறக்காமல் நீங்கள் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஈழத்தில் நடக்கிற காணொலி உங்களுக்கு காட்டலாம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் அந்த இடத்துக்கு. உண்மையிலேயே 1001 படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதிகமாக தான் இருந்தது இந்த இடத்துல நாங்கள் கண்ட உடனே. வாங்கோ நண்பர்களை, இங்கே பாருங்கோ. இது எந்த பெரிய ஒரு இடம் இப்படி ஒரு மறைக்கப்படுதுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்வீங்க. இங்கே பாருங்க, இதில் இருந்தது அந்த நுழைவாயில், அதாவது நாங்கள் அரண்மனை கோயில்களுக்கு ஏறுற வாயில வந்து உடைச்சி கிடக்கிறத நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே அந்த வாசல், அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு கோயிலுக்கு கருவறைக்கு போகிறது கூட 2-3 வாசல் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 2-3 வாசல் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் ஒன்று காட்டுனா அப்புறம் 2ஆவது இடத்துக்கு உங்களுக்கு போகிறேன்னு பாருங்கோ. இங்கே பாருங்கோ, இது வந்து 2ஆவது, அதாவது இது 2ஆவது
வாசல். இங்கே பாருங்க, இது வந்து இரண்டாவது. இது நீங்கள் சொல்லலாம் இது என்ன சும்மா கொண்டே காட்டுறீங்களான்ட்டு, அப்படி இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு அரண்மனை இருந்திருக்குது. முத்தையன் மன்னனுடைய அரண்மனையும் இல்லை, அதுக்கு முதல் இருந்த மன்னன் தமிழ் மன்னனுடைய அரண்மனையும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அதன் வடிவமைப்பு உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கோ, இந்த மேலே எல்லாம் வந்து இந்த அரண்மனையுடைய சிதைவுகள் இருக்குது. இதெல்லாம் தூக்கலாம், தூக்கி பார்த்தா தூக்க முடியாது, அடியில் போகுது. அதோட இஞ்சாலை எல்லாம் வந்து பெரிய பெரிய கட்டு கிடக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் அதனுடைய அந்த உடைஞ்ச உதிரி அந்த பாகங்கள் கிடக்குது. அது என்னென்று சொன்னால், இந்த மன்னர்களோட படையெடுப்பின் போது அதை இன்னொரு மன்னற்ற அரண்மனையில் உடைப்பினோம். அப்படி உடைச்சி தான் அதுகளை கொண்டு போய் அவைகளுடைய கோட்டை சோறுக்கெல்லாம் பயன்படுத்துவதாக படிச்சிருக்கேன். அப்படியும் இருக்கலாம். உண்மையிலேயே இதை பார்க்கவே ஒரு 1001 படத்தை பார்க்குமா போல இருக்குது. இப்படி எல்லாம் எங்கள்ட அரண்மனைகள் வரலாறுகள் எல்லாம் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் அதனுடைய சிதைவுகளை தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே செங்கல் இருக்குது. இந்த செங்கல்களை பாருங்க. இப்போ நாங்கள்லாம் அந்த அரண்மனைன்ற மேலே தான் நிற்கிறோம் போல தெரியுது எனக்கண்டா. இதுக்கு 4-5 வாசல் இருக்கு ஒன்று போல இடக்கு. அதில் நாங்கள் ஒரு வாசல் அழகுறாங்க. இது இரண்டாவது வாசல். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் சத்தியாக கஷ்டப்பட்டோம், உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இடமெல்லாம் ஒரு கிடங்கா இருக்குது. அதை இன்னத்தால் கிடங்கானு தெரியல. யாரும் தெரிஞ்சால் மறக்காம கருத்தை பதிவிடுங்கோ. இதெல்லாம் உடைஞ்சிருக்கு. என்ன காரணம் தெரியல. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஆலயத்தின் நீங்கள் மூலஸ்தானத்தை பார்த்தா தெரியும். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் அரண்மனைகள் எல்லாம் மன்னர் தான் கட்டி வச்சிருந்திருப்பினோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் அதனுடைய பாகங்கள், அந்த எஞ்சிய மிச்சங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பகுதிகள் எல்லாம் போனால் உங்களுக்கு தெரியும். இந்த அரண்மனையுடைய அந்த கருங்கற்கள் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பல இடங்களில் வந்து இந்த கருங்கற்கள் எல்லாம் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல கிடங்கு பள்ளமாக இருக்குது, என்னென்னு தெரியலை. அதே இந்தியாவில் பக்கங்கள் எல்லாம் போனால் எல்லாம் அந்த இடத்துல வந்து அந்த எச்சங்கள் வந்து இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் தனிச்சு போட்டேன், மற்ற 3 பேரும் மொண்டாயிட்டீங்கன்னா நான் டக்குன்னு போகணும். ஹெல்மெட் எடுத்துக்கொண்டு போனால் தான் வீட்டை போகலாம். இப்போ இந்த இடத்தால நாங்கள் போகிறோம். இதுகளுக்குள்ளாலே இப்போ போய்கொண்டிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு இடம் காட்டியிருப்பேன். அந்த இடத்துக்கு இந்த இடத்தால போகலாம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையாக இருந்திருக்கிறத வந்து பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலலாம் பாருங்க, இந்த எஞ்சிய பாகங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த கற்கள் எல்லாம் வந்து அந்த கையலால் வெட்டி செய்கிறன்றது இவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த காலப்பகுதியில் வந்து மிஷினால் செய்கிறதுக்கே பல நாட்கள் எடுக்கும். இந்த கோயில்களோட வேலைப்பாடுகள் செய்கிறதெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அதுகளுக்கு 1 மாதம் 1.5 மாதம் 15 நாள் அப்படின்னு சொல்லி தேவைப்படுது. அப்போ இந்த கல்லுகள் செய்கிறதுக்கு இவ்வளோ காலம் எடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு கல் செய்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்போக்கே இப்போ 1 மாதம் டேக்கு அப்போக்கே சில 2 மாதம் இல்லை 5 மாதம் கூட தேவைப்பட்டிருக்கலாம். அப்படி இதை செய்து இருக்கிறமண்டேக்கு அப்படி கஷ்டப்பட்டிருப்பினா இவ்வளோ பேர் உழைப்பாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மன்னர் மேட்ட ஆக்கிரமிப்பின் போது இந்த சிதைவுகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். அப்படியே அவையில் உடைச்சி தாங்கண்ட அரண்மனையில் பெருசாக்கி இருப்பினா. இது போன்ற காணொலிகள் பார்க்க விரும்பினா எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ. அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அந்த அரண்மனையோட சிதைவுகள் தான் இருக்குது. இங்கே பாருங்க,
நீங்கள் இதே என்றாலும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க. இங்கே பாருங்க, இந்த பெரிய பாறையில் இப்படியெல்லாம் செதுரிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கோட்டை சுவர்களாக கூட இருந்திருக்கலாம், அதாவது அரண்மனையின் கரை சுவர்களாக கூட இருந்திருக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையுடைய சிதைவுகள்லாம் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ இதில் யானை வந்தால் எங்களை சேர்ச்சி போடுமென்று எனக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது. அதால் வந்து நாங்கள் இப்போ எல்லோரும் வெளுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அந்த விழுந்து உடைஞ்சிட்டதை தான் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு படையெடுப்பின் போது இதெல்லாம் உடைகிறது தானே. இதெல்லாம் இங்கே பாருங்க, இந்த உடைக்கிறதுக்கு குழிகள் எல்லாம் தோண்டி இருக்கணும். நினைச்சாலே புல் அரிக்குது. இப்போ மன்னர் ஆட்சி காலம் இருந்திருந்தால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும், அரண்மனையில் சுற்றி வந்து பாதுகாப்புக்கு மதில்கள், அதாவது கோட்டை சுவர்கள் அமைச்சாலும் அதோட வந்து இந்த அகழிகளும் அமைப்பினோம். இந்த கோட்டைக்குள்ளே இந்த ஒரு நாட்டு அரசர் மேடம் படையெடுக்கக்கூடாது அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அந்த உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ ஒன்று வரும் உங்களுக்கு, இல்லை அந்த வீடியோ முதல் வரும், இந்த வீடியோ பிறகு வருமோ எனக்கு என்னென்னு தெரியல. ரெண்டா அந்த மன்னர்மார் இதுக்கெல்லாம் நீந்தி வரும்போது அவையில் தாக்கல் செய்கிறதுக்குரிய இடமாக இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ அதுக்கு தான் இந்த இது செய்யப்பட்டதோன்னு தெரியலை. பார்ப்போம், நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம். என்னம்மா இந்த இடம் இருக்குன்றலாம் பார்ப்போம். ஒரு மாதிரி இடமெல்லாம் கண்டுபிடிச்சி சக்ஸஸாக எடுத்துட்டோம். பாரதி என்ன இந்த மயில் ரக வச்சிருக்கேன். இந்த மயில் ரகு வந்து கதை இருக்குது. இந்த மயில் ரக பற்றி ஒரு சின்ன கதை சொல்லணும். சின்ன வயசுல இந்த மயில் ரகண்டா இந்த ஒரு ரெக்கையை ஒருத்தன் தருவான், வந்துட்டு கொப்பிக்க வச்சு போட்டு பெஞ்சில் இந்த தூள் போட்டு அதை குட்டி போடும்னு சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ பாரதி என்ன தன் பிள்ளையை கொண்டே கொடுக்க போறார். நான் பிள்ளையை கொடுக்க